ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பேனிக் பாண்டி ஹாரர் ஸ்டோரிஸ். நான் உங்கள் முத்து பாண்டியன். இன்னைக்கு வீடியோல தமிழ்நாட்டோட தூங்கா நகரம்னு சொல்லக்கூடிய மதுரையில 1995ஆம் ஆண்டு ஒரு ஆட்டோ டிரைவருக்கு நடந்த அதிபயங்கரமான அமானுஷ்ய திகில் உண்மை சம்பவத்தை தான் பார்க்க போறோம். இந்த சம்பவத்துல அந்த ஆட்டோ டிரைவர் ஒரு நள்ளிரவு நேரத்துல ஒரு பொண்ணை சவாரி எடுத்துக்கிட்டு போயிருந்திருக்காரு. ஆனா அந்த பயணம் தான் அவரோட கடைசி பயணமா மாறப்போகுதுன்னு அவர் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. ஏன்னா அவர் அந்த ஆட்டோல ஏத்திட்டு போனது ஒரு சாதாரண பொண்ணே கிடையாது. பல மாதங்களா பழிவாங்க துடிச்சிட்டு இருந்த ஒரு கொடூரமான ஆன்மா. அந்த இரவு சவாரிக்கு போன அந்த ஆட்டோ டிரைவர் மறுநாள் காலையில ஒரு அடர்ந்த காட்டு பகுதிக்குள்ள உடம்புல ஒட்டு துணி கூட இல்லாம ரத்த காயங்களோட சுயநினைவு இல்லாம கிடந்திருக்காரு. இந்த சம்பவம் அந்த பகுதியில மிகுந்த பரபரப்பா பேசப்பட்டுச்சு. அப்படி அந்த ஆட்டோ டிரைவருக்கு அந்த காட்டுக்குள்ள என்ன நடந்துச்சு, அந்த ஆன்மா எதுக்காக அவரை பழிவாங்க துடிச்சிச்சுங்கிற அதிபயங்கர அமானுஷ்ய திகில் உண்மை சம்பவத்தை கொஞ்சம் கூட த்ரில்லிங் குறையாம அப்படியே இந்த வீடியோல பார்க்க போறோம். சோ இதயம் பலவீனமானவர்கள், கர்ப்பிணி பெண்கள் யாராவது இந்த வீடியோவை பார்த்துக்கிட்டீங்கன்னா தயவு செய்து ஸ்கிப் பண்ணிட்டு போயிருங்க. ஏன்னா அந்த வீடியோ அந்த அளவுக்கு பயங்கர டெரிஃபையிங்கா இருக்கும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்கள் டைம் 2 செகண்ட்ஸ் ஸ்பெண்ட் பண்ணி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு ஏதாவது கருத்துக்கள் தெரிவிக்கணும்னா மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நியூ வியூவர்ஸ் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு பக்கத்தில் இருக்க அந்த பெல் ஐக்கான ஆல் நோட்டிஃபிகேஷனில் போட்டுக்கோங்க. அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடக்கூடிய அமானுஷ்ய திகில் உண்மை சம்பவங்கள் உங்களுக்கு இன்பாக்ஸில் நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த அமானுஷ்ய சம்பவம் நான் இன்ட்ரோல சொன்னது மாதிரி 1995ஆம் ஆண்டு மதுரையிலிருந்து 17 கிலோமீட்டர் தள்ளி இருக்கக்கூடிய ஒரு அழகிய கிராமத்துல தான் நடந்திருக்கு. இந்த சம்பவத்தை நம்ம சேனலோட சப்ஸ்கிரைபர் நாகராஜ் தான் ஷேர் பண்ணியிருக்காரு. இந்த சம்பவம் யாருக்கு நடந்துச்சுன்னு பார்த்தோம்னா நாகராஜோட நண்பர் சரவணனுக்கு தான் நடந்திருக்கு. இந்த சம்பவம் நடக்கும்போது சரவணனுக்கு ஒரு 23 வயது இருக்குமா, திருமணம் ஆகாதவரா இருந்திருக்காரு. சரவணன் வீட்டுக்கு ஒரே பையன்றதுனால அவரோட அப்பா அம்மா அவரை ரொம்பவே செல்லமா வளர்த்திருந்திருக்காங்க. சரவணனோட அப்பாவுக்கு ஊருக்குள்ள சொந்தமா நிலம் ஒன்று இருந்திருக்கு. சரவணனோட அப்பாவும் அம்மாவும் அதுல விவசாயம் பண்ணி தான் அவங்களோட வாழ்க்கையை நடத்திட்டு வந்திருக்காங்க. சரவணனுக்கு படிப்பு சரியா வராத காரணத்தினால பள்ளி படிப்பை பாதியிலே நிறுத்தி இருக்காரு. ஊருக்குள்ள இருக்க நண்பர்களோட சேர்ந்து ஊர் சுத்துறது, பஸ் ஸ்டாப்ல உட்காந்து பெண்களை சைட் அடிக்கிறது, சிகரெட்டு, தண்ணின்னு எல்லா கெட்ட பழக்கத்தையும் பழகி இருந்தாரு. சரவணனோட குடும்பம் கொஞ்சம் வசதியான குடும்பம்ங்கிறதுனால சரவணன் சம்பாரிச்சுட்டு வந்து தான் கொடுத்தாகணும்னு எந்த ஒரு கட்டாயமும் இல்லை. இந்த மாதிரி சரவணனுக்கு வேலை வெட்டி இல்லாம பஸ் ஸ்டாப்ல உட்கார்ந்து இருந்ததுனால தேவையில்லாத வம்பு வழக்குகளை இழுத்துட்டு வந்திருக்காரு. இதனால ரொம்பவே மனவேதனை அடைஞ்ச சரவணனோட அப்பா ஏதாவது வேலை வெட்டிக்கு போகலாம்லடா, அப்படி போனேன்னா எந்த ஒரு பிரச்சனையும் வராதுன்னு சொல்லி இருந்திருக்காரு. பேசாம நீ எங்களோட வந்து விவசாயத்தை பாடுறான்னு கூப்பிட்டு இருந்திருக்காரு. ஆனா சரவணனுக்கு விவசாயத்துல இன்ட்ரெஸ்டே கிடையாது. நான் உங்களோட விவசாயத்துக்கு வரமாட்டேன்னு சொல்லி இருக்காரு. அந்த நேரத்துல தான் சரவணன் தன்னோட அப்பா கிட்ட எனக்கு சொந்தமா ஒரு ஆட்டோ ஒன்று வாங்கி கொடுங்க, நான் ஸ்டாண்ட்ல போட்டு ஓட்டுறேன்னு கேட்டிருந்திருக்காரு. சரவணன் இந்த மாதிரி பொறுப்பா ஆட்டோ வேணும்னு கேட்டதுனால சரவணனோட அப்பா எந்தவித மறுப்பும் தெரிவிக்காம சரவணனுக்கு ஒரு புது ஆட்டோ ஒன்று வாங்கி கொடுத்திருக்காரு. சரவணன் அந்த ஆட்டோவை பஸ் ஸ்டாண்ட்ல இருக்கக்கூடிய ஆட்டோ ஸ்டாண்ட்ல போட்டு ஓட்டிட்டு வந்திருக்காரு. ஸ்டாண்ட்ல இருக்க எல்லா ஆட்டோ டிரைவர்கள்கிட்டையும் நல்லா ஃப்ரெண்ட்லியா பழகி இருந்திருக்காரு. அப்பதான் சரவணனுக்கு அதே ஸ்டாண்ட்ல ஆட்டோ ஓட்டக்கூடிய நாகராஜ் கூட பழக்கம் ஏற்பட்டிருக்கு. இவங்க 2 பேரும் சவாரி இல்லாத நேரத்துல ஆட்டோவோட பின் சீட்ல உட்காந்து அரட்டை அடிக்கிறது, செஸ் விளையாடுறதுன்னு ரொம்பவே ஜாலியா பொழுத கழிச்சிருக்காங்க. சரவணன் தான் சம்பாதிக்கிற காசுல பாதிக்கு மேல அவரே செலவு பண்ணிக்குவாராம். ஒரு சிறு தொகையை தான் வீட்டுல போய் கொடுப்பாராம். அவர் சம்பாதிக்கக்கூடிய வருமானத்துல நல்ல பேண்ட், சட்டை, ஷூ, பர்ஃப்யூம்னு நிறைய பொருட்கள் வாங்க ஆரம்பிச்சிருக்காரு. அவரை பார்த்தா யாருமே ஆட்டோ டிரைவர்னு சொல்ல மாட்டாங்க. காலேஜ் ஸ்டூடெண்ட் மாதிரி டீ கார்ட் ட்ரெஸ் பண்ணி இருப்பாராம். இதனாலே சரவணனுக்கு பெண்கள் மத்தியில, அதாவது ஸ்கூல் பீக் ஹவர்ஸ்ல ஒரு பெரிய ஃபேன் பேஸே இருந்திருக்கு. அப்படித்தான் ஒரு நாள் இரவு 10 மணி அளவுல சரவணன் தன்னோட ஆட்டோல சவாரிக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்திருக்காரு. அப்போ ஒரு பெண் வந்திருக்காங்க. அவங்களுக்கு ஒரு 25 வயசு இருக்கும். அவங்கள பார்க்கறதுக்கு திருமணமானவங்க மாதிரி தான் தெரிஞ்சிருக்கு. ஆனா தனியா தான் வந்திருக்காங்க.
அவங்க சரவணன் கிட்ட வந்து ஆட்டோ வருமான்னு கேட்டு இருந்திருக்காங்க. சரவணனும் எங்க போகணும்னு அந்த பொண்ணுகிட்ட விசாரிச்சுட்டு வாங்க போகலான்னு வண்டியில ஏத்திட்டு கிளம்பி இருந்திருக்காரு. கொஞ்ச தூரம் வண்டி மூவ் ஆனதுக்கு அப்புறம் சரவணன் அந்த பெண்ணுகிட்ட பேச்சு கொடுத்திருக்காரு. நீங்க அந்த ஊர்லயா இருக்கீங்க, இது வரைக்கும் நான் உங்களை பார்த்ததே இல்லையேன்னு கேட்டிருக்காரு. அதுக்கு அந்த பொண்ணு பிறந்ததுல இருந்தே நான் அந்த ஊர் தாங்க, ஆனா உங்களை நான் பல தடவை பஸ்ல போறப்ப பார்த்திருக்கேன்னு சொல்லியிருக்கு. அந்த பொண்ணு இந்த மாதிரி சொன்னதும் சரவணன் கொஞ்சம் அட்வான்டேஜ் எடுத்துக்கிட்டு அந்த பொண்ணு கிட்ட பேச்சு கொடுத்திருக்காரு. இந்த நேரத்துல எங்க இருந்து வர்றீங்கன்னு கேட்டிருந்திருக்காரு. அதுக்கு அந்த பொண்ணு ஒரு பெரிய துணி கடையோட பேரை சொல்லி அந்த கடையில தான் நான் வேலை பார்க்கிறேன், எப்பவுமே வேலை முடிஞ்சு 9 மணி கடைசி பஸ்ஸுக்கு ஊருக்கு போயிருவேன், ஆனா இன்னைக்கு வேலை கொஞ்சம் அதிகமா இருந்ததுனால கடைசி பஸ்ஸை மிஸ் பண்ணிட்டேன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ சரவணன் ரியர்வியூ மிரர்ல அந்த பொண்ணை பார்த்திருக்காரு. அவங்க கழுத்துல தாலியும் நெத்தியில குங்குமமும் வச்சிருந்திருக்காங்க. அதை பார்த்த சரவணன் உங்க ஹஸ்பண்ட் என்ன பண்றாருன்னு கேட்டிருக்காரு. அதுக்கு அந்த பொண்ணு வேண்டாங்க, அதை பத்தி மட்டும் கேட்காதீங்க, வேற ஏதாவது இருந்தா பேசுங்கன்னு சொல்லியிருக்காங்க. அந்த பொண்ணு இந்த மாதிரி சொன்னதும் சரவணன் ஏங்க என்கிட்ட சொல்றதுனால என்ன இருக்கு, நான் ஒன்னும் தப்பா நினைச்சுக்க மாட்டேன், சும்மா சொல்லுங்கன்னு கேட்டிருக்காரு. அதுக்கு அந்த பொண்ணு என்னைய வாடிப்பட்டியில ஒரு வசதியான வீட்டுல தான் கட்டி கொடுத்தாங்க, மாப்பிள்ள நல்லா வச்சு பாத்துக்குவாருன்னு நம்பித்தான் என்னோட அப்பா அம்மா அவரை கல்யாணம் பண்ணி வச்சாங்க. ஆனா நாங்க போனதுக்கு பிறகுதான் தெரிஞ்சு அவருக்கு பயங்கரமா குடிக்கிற பழக்கம் இருந்திருக்கு, எல்லா நேரத்திலையும் போதையில தான் இருப்பாரு. சரி, குடிப்பழக்கம் மட்டும்தான் இருக்குன்னு பார்த்தோம்னா நிறைய பெண்கள் கிட்ட தொடர்பும் வச்சிருந்தாரு. இத பத்தி நான் கேட்டேன்னா என்னைய போட்டு அடி அடின்னு அடிப்பாரு, அதனால அவர் கூட சேர்ந்து வாழ முடியாதுன்னு சொல்லிட்டு என்னோட அம்மா வீட்டுக்கே நான் வந்துட்டேன்னு சொல்லியிருக்காங்க. உடனே சரவணன் அந்த பொண்ணுகிட்ட நீங்க ஏன் இன்னொரு கல்யாணம் பண்ணிக்க கூடாதுன்னு கேட்டிருந்திருக்காரு. அதுக்கு அந்த பொண்ணு அதை பத்தி நாங்க இப்ப வரைக்கும் எதுவும் முடிவு பண்ணலங்க, அவர்கிட்ட இருந்து முறைப்படி விவாகரத்து பண்ணிட்டு தான் அதை பத்தி யோசிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அப்போ சரவணன் அந்த பொண்ணுகிட்ட எங்க பாக்குறதுக்கு இவ்வளவு அழகா இருக்கீங்க, உங்களை விட்டுட்டு மத்த பொண்ணுகிட்ட போறதுக்கு அவருக்கு எப்படிங்க மனசு வந்துச்சுன்னு கேட்டிருக்காரு. அதுக்கு அந்த பொண்ணு உங்களுக்கு தெரியுது அவருக்கு தெரியணுமேன்னு சொல்லிட்டு சரிங்க எங்க ஊர் வந்துருச்சு நான் இறங்கிக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. அந்த பொண்ணு அந்த மாதிரி சொன்னதும் சரவணன் ஆட்டோவை நிறுத்தி இருக்காரு. அந்த பொண்ணு ஆட்டோல இருந்து கீழே இறங்கி அவங்க பர்ஸ்ல இருந்து காசை எடுத்து கொடுத்திருக்காங்க. அந்த நேரத்துல சரவணன் அவரோட டேஷ்போர்ட்ல இருந்து ஒரு விசிட்டிங் கார்டை எடுத்து அந்த பொண்ணு கிட்ட கொடுத்திருக்காரு. இந்த கார்டுல என்னோட நம்பர் இருக்கு, ஏதாவது வாடகை இருந்துச்சுன்னா கூப்பிடுங்கன்னு சொல்லியிருக்காரு. அந்த பொண்ணு அந்த கார்டை வாங்கி அவங்களோட பர்சுக்குள்ள வச்சுக்கிறாங்க. உடனே சரவணன் இவ்வளவு நேரம் பேசினேன், உங்க பேரை கேட்க மறந்துட்டேன் பாரு, உங்க பேர் என்னங்கன்னு கேட்டிருக்காரு. அதுக்கு அந்த பொண்ணு என் பேர் மாலதிங்க, என்கிட்ட போன் எதுவும் இல்ல, அப்பா கிட்ட தான் இருக்குன்னு சொல்லி சிரிச்சுட்டு அங்க இருந்து கிளம்பி போயிருக்காங்க. சரவணன் மறுபடி ஆட்டோ ஸ்டாண்டுக்கே வந்துடுறாரு. மறுநாள் காலையில வேலைக்கு போறதுக்காக பஸ்ல இருந்து இறங்கின மாலதி ஸ்டாண்ட்ல இருந்த சரவணனை பார்த்து லைட்டா ஸ்மைல் பண்ணிட்டு போயிருக்காங்க. உடனே சரவணன் தன்னோட ஃப்ரெண்டு நாகராஜ் கிட்ட அந்த பொண்ணை பத்தி சொல்லி இருந்திருக்காரு. மச்சான் அந்த பொண்ணு என்னைய சைட் அடிக்குறான்னு சொல்லி இருக்காரு. உடனே நாகராஜ் அந்த பொண்ணை பார்த்தா கல்யாணம் ஆன பொண்ணு மாதிரி தெரியுது, அதை என்னடா பண்ண போறேன்னு கேட்டிருந்திருக்காரு. அதுக்கு சரவணன் அந்த பொண்ணு வீட்டுக்காரரோட சேர்ந்து இல்லடா தனியா தாண்டா இருக்குன்னு சொல்லியிருக்காரு. நமக்கு எத்தனையோ செட் ஆகுது, அதோட சேர்த்து இதையும் டைம் பாஸா வச்சு ஓட்டலாண்டான்னு சொல்லியிருக்காரு. அதுக்கு நாகராஜ் உனக்கு எங்கேயோ மச்சம் இருக்குடாமாப்ல, அதனாலதான் நீ பாக்குற பொண்ணெல்லாம் உனக்கு செட் ஆகுதுன்னு சொல்லியிருக்காரு. இவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டே பக்கத்துல இருந்த டீ கடைக்கு டீ சாப்பிட போயிருக்காங்க. அப்படி அவங்க ரெண்டு பேரும் டீ குடிச்சுக்கிட்டு இருக்கும்போது சரவணனோட மொபைலுக்கு ஒரு போன் கால் ஒண்ணு வந்திருக்கு. அந்த போன் கால்ல நேத்து நைட்டு சரவணனோட ஆட்டோல சவாரிக்கு வந்த மாலதி தான் பேசி இருந்திருக்காங்க. அப்படி அவங்க அந்த போன் கால்ல என்ன சொல்றாங்கன்னா, நேத்து நைட்டு உங்கள்கிட்ட பேசிட்டு போனதுல இருந்து எனக்கு தூக்கமே வரல, அதனாலதான் உங்கள்கிட்ட பேசணும்னு தோணுச்சு கால் பண்ணுனேன்னு சொல்லி இருக்காங்க. சரிங்க நான் வேலைக்கு கிளம்புறேன், முடிஞ்சா ஈவினிங் வந்து உங்களை சந்திக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த போன் காலை கட் பண்ணி இருக்காங்க. அந்த பொண்ணு போன்ல இந்த மாதிரி சொன்னதும் சரவணன் சந்தோஷத்துல துள்ளி குதிச்சிருக்காரு. மச்சான் கன்ஃபார்ம் ஆயிடுச்சுடா, அந்த பொண்ணுக்கும் என் மேல ஈர்ப்பு வந்துருச்சுடான்னு சொல்லி சந்தோஷத்துல கத்தி இருந்திருக்காரு. சரவணன் அந்த மாதிரி சொன்னதும் நாகராஜ் என்ன சொல்றாருன்னா, டே மாப்ள பாத்துடா ஏதாவது பிரச்சனையில போய் சிக்கிக்காத, நண்பன்ற முறையில சொல்றேன், அதுக்கு மேல ஓ இஷ்டம்னு சொல்லி இருக்காரு. அதுக்கு சரவணன் டே அதெல்லாம் ஒன்னும் பிரச்சனை இல்லடா நான் பாத்துக்கிறேன்டா மாப்ளன்னு சொல்லி இருக்காரு. இந்த ஒரு நிகழ்வுக்கு பிறகு மாலதி அடிக்கடி சரவணனுக்கு கால் பண்ணி பேசி இருக்காங்க. இரவு நேரத்துல பல முறை பஸ்ஸை மிஸ் பண்ணிட்டு சரவணனோட ஆட்டோல தான் ஊருக்கு போயிருக்காங்க. மாலதிக்கு சரவணனோட குறும்புத்தனமான பேச்சு விளையாட்டுத்தனத்தெல்லாம் பார்த்து அவங்களையும் அறியாம லவ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. நாளாக நாளாக இவங்களுக்குள்ள நெருக்கம் அதிகமாயிருக்கு, அவங்களோட காதல் வலுவா மாறி இருக்கு. சரவணன் எப்பவுமே மாலதியை ஊருக்கு கூட்டிட்டு போகும்போது மாலதியோட ஊருக்கு முன்னாடி ஒரு சின்னதா ஒரு ஒத்தையடி பாதை ஒன்று பிரியுமா.
அந்த இடத்துல ஒரு பெரிய பொட்டல் காடு மாதிரி இருந்திருக்கு. அந்த இடத்துல பகல் நேரத்துல ஆடு மாடுகள் மட்டும்தான் மேய்ப்பாங்க. இரவு நேரத்துல ஆள் நடமாட்டமே இல்லாம ரொம்பவே அமைதியா இருக்குமா. அதனால சரவணன் எப்பவுமே மாலதி ஆட்டோல கூட்டிட்டு போகும்போது அந்த காட்டு பகுதிக்குள்ள இருக்க ஒரு ஆலமரத்தடியில வண்டியை நிறுத்திட்டு 2 பேரும் பின் சீட்ல உட்காந்து கொஞ்ச நேரம் சிரிச்சு பேசிட்டு அதுக்கு பிறகுதான் மாலதிய ஊர்ல கொண்டு போய் இறக்கி விடுவாராம். சரவணனுக்கும் மாலதிக்கும் நடக்கிற விஷயங்களை சரவணன் அப்பப்ப நாகராஜ் கிட்ட சொல்லிட்டு வந்திருக்காரு. ஒரு கட்டத்துல மாலதியால சரவணனை பிரிஞ்சு இருக்கவே முடியல. தினமும் இரவு நேரத்துல சரவணனோட ஆட்டோல தான் ஊருக்கு போயிருக்காங்க. இவங்களோட காதல் ஒரு கட்டத்துல எல்லை மீறி போக ஆரம்பிக்குது. இவங்க வழக்கமா சந்திக்கிற அந்த ஆலமரத்துக்கு பின்பக்கம் இருக்கக்கூடிய ஒரு காட்டு பகுதிக்குள்ள கணவன் மனைவி மாதிரி உறவுல ஈடுபட்டு இருக்காங்க. இந்த விஷயம் பல நாட்களா நடந்திருக்கு. ஆனா சரவணன் வீட்டுக்கோ மாலதி வீட்டுக்கோ தெரியாம தான் இருந்திருக்கு. ஆனா சரவணனோட நண்பன் நாகராஜ் கிட்ட மட்டும் என்ன நடந்தாலும் சரவணன் உடனே சொல்லிடுவாராம். இவங்களுக்குள்ள இந்த மாதிரியான தொடர்பு பல மாதங்களா நடந்துட்டு வந்திருக்கு. அப்படித்தான் ஒரு நாள் மாலதியோட ஊரை சேர்ந்த 3 இளைஞர்கள் அந்த ஆலமரத்துக்கு பின்னாடி இருக்கக்கூடிய பொட்டல் பகுதியில மறைவுல உட்காந்து சாராயம் குடிச்சுக்கிட்டு இருந்திருக்காங்க. அவங்க 3 பேர் அங்க இருக்கிறது தெரியாத சரவணன் அவரோட ஆட்டோவை கொண்டு வந்து வழக்கம் போல ஆலமரத்துக்கிட்ட நிறுத்தி இருக்காரு. அந்த காட்டுக்குள்ள ஆட்டோ வர்றதை பார்த்த அந்த 3 இளைஞர்கள், டேய் சத்தம் போடாதீரா, ஏதோ ஆட்டோ ஒண்ணு உள்ள வருது, என்னன்னு பார்க்கலாம்டான்னு சொல்லி வாட்ச் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. என்ன நடக்குதுன்னு பாப்போம்னு சொல்லிட்டு அமைதியா இருந்திருக்காங்க. சரவணனும் மாலதியும் தான் அந்த ஆட்டோல வந்திருந்தாங்க. சரவணன் அந்த ஆலமரத்துக்கிட்ட ஆட்டோவை நிறுத்தினதும் மாலதி ஆட்டோல இருந்து கீழே இறங்கி அவங்களோட உடைகளை கலட்டி ஆட்டோவோட பின் சீட்ல போட்டிருக்காங்க. அங்க உட்காந்து தண்ணி அடிச்சுட்டு இருந்த இளைஞர்களுக்கு பயங்கர சாக்கு. என்னடா நடக்குதுன்னு அமைதியா பாத்துக்கிட்டு இருந்திருக்காங்க. அப்போ மாலதியும் சரவணனும் அந்த ஆட்டோக்கு பக்கத்துல இருந்த புல் தரையில போய் படுத்து இருந்திருக்காங்க. அதை பார்த்து அந்த இளைஞர்கள், டேய் நம்ம ஊருக்குள்ள வந்து எவனோ தப்பு பண்றான்டா, இது எவ்வளவு நாளா நடக்குதுன்னு தெரியல, இதை இப்படியே விடக்கூடாது, வாங்கடா என்னான்னு போய் பார்க்கலான்னு சொல்லிட்டு இவங்க 3 பேரும் எழுந்திருச்சு வந்திருக்காங்க. இன்னைக்கு நம்ம அவனை அடிக்கிற அடியில அவன் இனிமே இந்த பக்கம் தலையே வச்சு படுக்க கூடாதுன்ட்டு ஆவேசமா நடந்து வந்திருக்காங்க. இவங்க 3 பேரும் வர்ற சத்தத்தை கேட்ட சரவணன் திடுக்குன்னு பயந்து போய் பார்த்திருக்காரு. மாலதி, உங்க ஊர்க்காரங்க தான் வர்றாங்கன்னு நினைக்கிறேன், நான் இங்க இருந்தேன்னா பிரச்சனை பெருசாயிரும், நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு அவரோட ஆட்டோவை ஸ்டார்ட் பண்ணி வேகமா எழுந்திருச்சு ஓடி போய் ஆட்டோவை ஸ்டார்ட் பண்ணி இருக்காரு. மாலதியும் வேகமா எழுந்து ஓடி சரவணன் என்னோட துணி ஆட்டோல இருக்குன்னு சொல்லிட்டு பின்னாடியே ஓடி இருக்காங்க. ஆனா பதட்டத்துல இருந்த சரவணனுக்கு மாலதி கத்துனது எதுவுமே கேட்கல. அந்த 3 பேத்துல ஒருத்தன், டேய் வண்டியை நிறுத்துறியா என்னடா சொல்றேன்னு கத்தி இருக்காரு. சரவணன் வண்டியை முறுக்கிக்கிட்டு சிட்டா அந்த இடத்துல இருந்து பறந்திருக்காரு. மாட்டிக்குமோன்னு பயந்துட்டு மாலதிய அந்த கோலத்திலே அங்க விட்டுட்டு போயிட்டாரு. சரவணன் பதட்டத்தோட ஸ்டாண்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் பின்னாடி பார்த்திருக்காரு. மாலதியோட உடைகள் முழுவதும் ஆட்டோக்குள்ள தான் கிடந்திருக்கு. அதை பார்த்ததுக்கு பிறகுதான் சரவணனுக்கு ஒரு விஷயம் புரிஞ்சிருக்கு. ஐயோ அப்படியே விட்டுட்டு வந்துட்டமே, என்ன ஆக போதோன்னு பதட்டத்தோட அங்கேயும் இங்கேயும் அலைஞ்சிருந்திருக்காரு. அந்த நேரத்துல சவாரிக்கு போயிட்டு வந்த நாகராஜ் ஆட்டோவோட ஸ்டாண்டுக்குள்ள நுழைஞ்சிருந்திருக்காரு. சரவணன் பதட்டத்தோட இங்கேயும் அங்கேயும் அலையறத பார்த்த நாகராஜ், என்னடா விஷயம், எதுக்கு ஒரு மாதிரி இருக்கான்னு கேட்டிருக்காரு. சரவணன் நடந்த விஷயங்கள் அத்தனையும் நாகராஜ் கிட்ட சொல்லி இருக்காரு. இதை கேட்ட நாகராஜ், டேய் உனக்கு மண்டையில ஏதாவது அறிவு இருக்கா, இப்படி போய் விட்டுட்டு வந்திருக்க, அவங்க ஏதாவது செஞ்சு ஒண்ணு கிடக்க ஒண்ணு ஆச்சுன்னா பழி ஓ மேல தாண்டா விழும்னு சொல்லி இருக்காரு. வாடா போய் என்னன்னு பார்க்கலாம்னு நாகராஜ் கூப்பிட்டுருக்காரு. சரவணன் வர்றதுக்கு பயந்துருக்காரு. நாகராஜ் சரவணன் அதட்டி, வர்றியா என்னடா சொல்றன்னு பிறகு சரவணன் ஆட்டோல வந்து உட்கார்ந்துருக்காரு. இப்ப இவங்க 2 பேரும் சரவணனோட ஆட்டோவை எடுத்துக்கிட்டு அந்த பகுதிக்கு போயிருக்காங்க. ஆனா இவங்க அங்க போன நேரம் அங்க யாருமே இல்ல. அந்த பகுதி முழுவதும் சரவணன் கீழே இறங்கி மாலதின்னு கத்தி இருக்காரு. டார்ச் லைட்டையும் அடிச்சு தேடி பார்த்திருக்காங்க. அந்த இடத்துல அட்டர் சைலன்ஸ், அதாவது பயங்கர நிசப்தமா இருந்திருக்கு. சரவணன் அப்போ நாகராஜ் கிட்ட மாலதியை ஏதாவது பண்ணிருப்பாங்களாடான்னு கேட்டிருக்காரு. அதுக்கு நாகராஜ் என்ன சொல்றாருன்னா, என்ன நடந்துச்சுன்னே தெரியலடா, சப்போஸ் அவங்க இருக்கிற மாதிரி இருந்தா இந்த ஏரியாக்குள்ளதான் இருக்கணும், ஆனா இந்த இடத்துல யாருமே இருக்கிற மாதிரியே தெரியல. சரிடா, இதுக்கு மேல நம்ம இந்த இடத்துல இருக்க வேணாம், வா கிளம்பலாம்னு சொல்லிட்டு சரவணனை நாகராஜ் கூப்பிட்டுட்டு கிளம்பிடுறாரு. அப்படி அவங்க கிளம்பும் போது மாலதியோட ட்ரெஸ் அந்த காட்டு பகுதிக்குள்ளே வீசிட்டு மறுபடி ஸ்டாண்டுக்கே போயிருக்காங்க. ஆனா மறுநாள் காலையில ஸ்டாண்டுக்கு வந்த சரவணனுக்கு இப்படி ஒரு விஷயம் நடந்திருக்கும்னு அவர் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. அப்படி அந்த இரவு நேரத்துல அந்த காட்டுக்குள்ள என்ன நடந்துச்சுன்னா, மாலதி அந்த கோலத்துல நிக்கும் போது அந்த 3 இளைஞர்களும் பக்கத்துல நெருங்கி வந்திருக்காங்க. அப்படி அவங்க மாலதி பக்கத்துல வர்றதுக்கு முன்னாடியே, மாலதி கிட்ட வராதீங்க, நான் ட்ரெஸ் இல்லாம இருக்கேன்னு சொல்லியிருக்காங்க.
அந்த 3 பேர்த்துல ஒரு நபர் மாலதிக்கு சித்தப்பா முறை வருது. மாலதியோட குரலை கேட்ட அந்த நபரு, தனசாமி அண்ணன் மக மாலதி தானே நீன்னு கேட்டிருக்காரு. இந்த நேரத்துல இங்க என்னமா பண்றன்னு சொல்லி சத்தம் போட்டுட்டு அவரோட வேட்டியை கலட்டி கொடுத்திருக்காரு. மாலதி அந்த வேட்டியை அவங்க உடல்ல சுத்திக்கிட்டு வீடு வரைக்கும் அழுதுகிட்டே வந்திருக்காங்க. மாலதி அந்த கோலத்துல பார்த்த அவங்க அப்பா அம்மா அதிர்ச்சியில உறைஞ்சு போயிருக்காங்க. ஏற்கனவே கல்யாணம் பண்ணி கொடுத்து வீட்டுல வந்து வாழா வெட்டியா இருக்கிற இந்த நேரத்துல இப்படி ஒரு அசிங்கத்தை எங்களுக்கு ஏற்படுத்திட்டேன்னு கதறி அழுதுருக்காங்க. மறுநாள் காலையில மாலதியை பத்தி ஊருக்குள்ள ஆளாளுக்கு தப்பு தப்பா பேச ஆரம்பிச்சிருக்காங்க. இதனால மனமுடைஞ்ச மாலதி அவமானம் தாங்க முடியாம அரளி விதையை அரைச்சு குடிச்சு தற்கொலை பண்ணி இறந்து போயிடுறாங்க. மாலதியோட அப்பாவும் அம்மாவும் இந்த விஷயத்தை பெருசுபடுத்தினா நமக்கு தான் அசிங்கம்னு சொல்லிட்டு மாலதியோட உடலை நல்லடக்கம் பண்ணிடுறாங்க. இங்க ஸ்டாண்ட்ல மாலதி இறந்து போன செய்தியை கேள்விப்பட்ட சரவணன் அவளோட இறப்புக்கு நம்ம தான் காரணம்னு நம்மளை தூக்கி ஜெயில வச்சிருவாங்கன்னு பயந்துட்டு வேகமா அவரோட ஆட்டோவை எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு போயிருக்காரு. அவரோட அப்பா அம்மா கிட்ட சென்னையில ஒரு நல்ல வேலை கிடைச்சிருக்கு, நான் சென்னைக்கு கிளம்புறேன்னு சொல்லிட்டு வேகமா சென்னைக்கு கிளம்பி போயிருக்காரு. சென்னைக்கு போன சரவணன் அங்க இருக்கக்கூடிய ஒரு ஹோட்டல்ல சப்ளையரா வேலைக்கு சேர்ந்திருக்காரு. சில மாதங்கள் கழிச்சு தன்னோட நண்பர் நாகராஜுக்கு கால் பண்ணி அங்க என்னடா நிலவரம்னு விசாரிச்சிருக்காரு. மாலதி இறந்து போனதுனால என்னை தேடி ஏதாவது என்கொயரி பண்ணுனாங்களாடான்னு கேட்டிருக்காரு. அதுக்கு நாகராஜ், அப்படி எந்த ஒரு என்கொயரியும் நடக்கலடா, இதுக்கு பயந்துகிட்டா நீ ஊரை விட்டு ஓடுனன்னு கேட்டிருக்காரு. நீ இங்கே இருந்து தைரியமா ஃபேஸ் பண்ணிருக்கலாம்டான்னு சொல்லியிருக்காரு. சரி, இப்பயும் ஒன்னும் கெட்டு போகல, நீ உடனே ஊருக்கு கிளம்பி வா, இங்க ஒரு பிரச்சனையும் இல்லடான்னு சொல்லியிருக்காரு. நாகராஜ் அந்த மாதிரி சொன்னதுக்கு பிறகுதான் சரவணன் சென்னையில இருந்து ஊருக்கு திரும்பி வந்திருக்காரு. ஊருக்கு வந்த சரவணன் மறுபடியும் அவரோட ஆட்டோவை எடுத்துட்டு வந்து அந்த ஸ்டாண்ட்ல போட்டு ஓட்டி இருக்காரு. ஆனா அதற்கு பிறகு மாலதியோட ஊருக்கு எத்தனையோ தடவை வாடகைக்கு போயிருக்காரு, எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம தான் இருந்திருக்கு. அப்படித்தான் ஒரு நாள் இரவு 10 மணி அளவுல சரவணன் மட்டும் தனியா ஆட்டோ ஸ்டாண்ட்ல சவாரிக்காக உட்கார்ந்து இருந்தாரு. அந்த நேரத்துல ஸ்டாண்ட்ல எந்த ஒரு ஆட்டோவும் இல்ல. எல்லா ஆட்டோக்காரங்களும் சவாரிக்கு போயிருந்தாங்க. அந்த இரவு நேரத்துல மழை லேசா தூறிக்கிட்டு இருந்திருக்கு. அப்போ வெள்ளை கலர் சேலை அணிந்த ஒரு பெண் தலைக்கு முக்காடு போட்ட மாதிரி சரவணனோட ஆட்டோக்கு பக்கத்துல வந்திருக்காங்க. சரவணன் கிட்ட வந்து சவாரி வருமான்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு சரவணன், போலாங்க, எங்க போகணும், வந்து உட்காருங்கன்னு சொல்லி இருக்காரு. அந்த பொண்ணு அந்த ஊர் பேரை சொன்னதும் சரவணன் திரும்பி அந்த பொண்ணை பார்த்திருக்காரு. அந்த பொண்ணு சொன்ன ஊரு இறந்து போன மாலதியோட ஊரு. அந்த பொண்ணு முக்காடு போட்டிருந்ததுனால இருட்டுக்குள்ள முகம் சரியா தெரியல. இப்ப சரின்னு சொல்லிட்டு சரவணன் ஆட்டோவை எடுத்திருக்காரு. இந்த சவாரியை எடுக்கும் போதே சரவணனுக்கு மனசுக்குள்ள ஏதோ ஒரு நெருடல் ஏற்பட்டு இருந்திருக்கு. இப்போ ஆட்டோவை எடுத்துக்கிட்டு அந்த பொண்ணு சொன்ன ஏரியாவுக்கு போயிருக்காரு. ஆட்டோ இப்போ ஊர்களை கடந்து காட்டு வழி பாதைக்குள்ள போய்கிட்டு இருந்திருக்கு. அந்த பகுதியில எந்த ஒரு ஆள் நடமாட்டமும் இல்லாம பயங்கர நிசப்தமா இருந்திருக்கு. அந்த காட்டு பகுதிக்குள்ள அந்த வண்டியோட ஹெட்லைட் வெளிச்சத்தை தவிர எந்த ஒரு வெளிச்சமும் இல்ல. அந்த நேரத்துல ஆட்டோக்குள்ள இருந்து மல்லிகைப்பூ வாசம் கமகமன் வீசி இருக்கு. கூடவே அழுகி போன பிணத்தோட வாடையும் அடிச்சிருக்கு. சரவணன் ஆட்டோவை ஓட்டிக்கிட்டே அந்த ரியர் வியூ மிரர்ல பார்த்திருக்காரு. அந்த கண்ணாடிக்குள்ள பார்த்த சரவணனுக்கு தூக்கி வாரி போட்டிருக்கு. அந்த கண்ணாடியில பின்பக்க சீட்ல யாருமே உட்காராம காலியா இருக்கிற மாதிரி தெரிஞ்சிருக்கு. அப்போ சரவணன் உடனே ஆட்டோவை சடனா பிரேக்க போட்டு நிறுத்திட்டு பின்பக்கம் திரும்பி பார்த்திருக்காரு. பின்னாடி பார்க்கும்போது அந்த பெண்மணி அமைதியா உட்கார்ந்திருக்க மாதிரி தான் தெரிஞ்சிருக்கு. சரி, மன பிரம்மையா இருக்கும்னு நினைச்சிட்டு மறுபடி வண்டியை ஸ்டார்ட் பண்ணி முன்னோக்கி போயிருக்காரு. இப்போ இருந்ததை விட மல்லிகைப்பூ வாசம் ஹெவியா அடிச்சிருக்கு. அந்த நேரத்துல திடீர்னு அவரோட முதுகுல யாரோ கை வச்ச மாதிரி இருந்திருக்கு. அந்த கை ஒரு ஐஸ் கட்டியை கொண்டு வந்து வச்சா எவ்வளவு குளிர்ச்சியா இருக்குமோ அவ்வளவு கூலா இருந்திருக்கு. அப்போ பின்னாடி உட்கார்ந்திருந்த அந்த பெண்மணி வண்டியை இங்கே நிறுத்துன்னு சொல்லி இருக்கு. அந்த இடம் தான் மாலதியும் சரவணனும் அடிக்கடி மீட் பண்ணக்கூடிய அந்த ஆலமரம். அந்த பெண்ணோட குரலை கேட்ட சரவணனுக்கு இதய துடிப்பே நின்றும் போல இருந்திருக்கு. என்ன காரணம்னா அந்த குரல் ஒரு பெண்ணோட குரலே இல்ல. கரகரப்பா பல ஆண்களோட குரல் கலந்தா எந்த மாதிரி கேட்குமோ அது மாதிரி கேட்டிருந்திருக்கு. சரவணன் அவரோட வண்டியை நிறுத்திட்டு மெதுவா திரும்பி பார்த்திருக்காரு. பின் சீட்ல உட்கார்ந்திருந்த அந்த பெண்மணி அகோரமா சிரிச்சிருக்கு. அந்த குரலை கேட்டு பயந்து போன சரவணன் வண்டியை நிறுத்தலாம்னு சொல்லிட்டு பிரேக்கை மிதிச்சிருக்காரு. ஆனா பிரேக் நிக்காம அவரோட கட்டுப்பாட்டையும் மீறி வண்டி ஓவர் ஸ்பீட்ல போயிருக்கு. இப்போ வண்டியோட ஸ்டியரிங் அவர் திருப்பாம அதுவே ரைட் சைடு திரும்பி இருக்கு. சரவணன் பதறி கத்தி இருக்காரு. ஆனா வண்டி ஃபுல் ஃபோர்ஸ்ல வேகமா போய் அந்த ஆலமரத்துல போய் மோதி இருக்கு.
ஆட்டோ மோதின வேகத்துல சரவணனை வெளியே தூக்கி எறிஞ்சிருக்கு. சரவணன் தரையில விழுந்தபடியே நிமிந்து பார்த்திருக்காரு. அந்த வெள்ளை கலர் சேலை கட்டிய பெண்ணு ஆட்டோல இருந்து மெதுவா கீழே இறங்கி இருக்கு. அதை பார்த்து பயந்து போன சரவணன் யார் நீன்னு கத்தி இருக்காரு. இப்போ அந்த பெண் சரவணன் பக்கத்துல மெதுவா நெருங்கி வந்திருக்கு. அந்த நேரத்துல பயங்கரமான சூறாவளி காத்து அடிச்சிருக்கு. அந்த பொண்ணு முகத்துல மூடி இருந்த துணி விலகி இருந்திருக்கு. சரவணன் அந்த பொண்ணோட முகத்தை உத்து பார்த்திருக்காரு. அது இறந்து போன அவரோட காதலி மாலதியே தான். கண்கள் ரெண்டுலையும் கருவிலேயே இல்லாம முகம்லாம் வெளுத்து போய் சதைகள் அழுகி போன மாதிரி அகோரமா காட்சி அளிச்சிருக்கு. அந்த ஆன்மா வாயை திறந்து அகோரமா கத்தி இருக்கு. வாய் காது வரைக்கும் கிழிஞ்ச மாதிரி இருந்திருக்கு. அதை பார்த்து பயந்து போன சரவணன் எழுந்திருச்சு ஓடுறதுக்கு முயற்சி பண்றாரு. ஆனா அவருடைய கை கால்கள் ஒத்துழைக்கல, செயல் இழந்த மாதிரி கடந்திருக்கு. அந்த பொண்ணுக்கு கால் இருக்கா என்னன்னு கூட தெரியல, தரை வரைக்கும் சேலை மறைச்சிருந்துச்சு. அது அப்படியே காத்துல மிதந்து வர்ற மாதிரி சரவணனுக்கு பக்கத்துல வந்திருக்கு. அதை பார்த்து பயந்து போன சரவணன் என்னை விட்டுரு மாலதி, என்னை விட்டுருன்னு பயந்து போய் கத்தி இருக்காரு. அப்படி கத்திக்கிட்டே தவந்து முன்னாடி போறதுக்கு முயற்சி பண்ணி இருக்காரு. அப்போ அந்த ஆன்மா தன்னோட கூர்மையான நகத்தால சரவணனோட பேண்ட்டை பிடிச்சு இழுத்துருக்கு. பேண்ட் ரெண்டா கிழிஞ்சு போய் கீழே விழுந்துருது. இப்போ அந்த ஆன்மா அகோரமா சிரிச்சுட்டு, ஏண்டா உன்னை நம்பித்தானே என்னை உன்கிட்ட ஒப்படைச்சேன், ஆனா நீ என்னை அந்த கதியில விட்டுட்டு ஏமாத்திட்டு ஓடிட்டேல, உன்னால நான் எவ்வளவு அசிங்கப்பட்டேன் தெரியுமான்னு சொல்லிட்டு சரவணன் கண்ணத்துல ஓங்கி ஒரு அறை அரைஞ்சிருக்கு. இப்போ அந்த ஆன்மா சரவணனோட சட்டையை பிடிச்சு கிழிச்சு எரிஞ்சிருக்கு. அப்போ சரவணன் பயத்துல தவந்துகிட்டே, மாலதி நான் வேணும்னு செய்யல, பயத்துல தெரியாம ஓடிட்டேன்னு கத்தி இருக்காரு. சரவணன் சொன்னதை எதையுமே காதுல வாங்காத அந்த ஆன்மா சரவணனோட கழுத்தை பிடிச்சு நெரிச்சிருக்கு. சரவணன் அலற அந்த சத்தம் அந்த காடு முழுவதும் பயங்கரமா எதிரொலிச்சிருக்கு. சரவணன் உடம்புல ஒட்டு துணி கூட இல்லாம அலறி கத்தி இருக்காரு. இப்போ அந்த ஆன்மா சரவணனோட உச்சி முடிய பிடிச்சு தரதரன்னு இழுத்துட்டு போயிருக்கு. சரவணன் மரண பயத்துல உறைஞ்சு போய் அப்படியே அந்த இடத்துல மயங்கி விழுந்திருக்காரு. மறுநாள் காலையில பொழுது விடிஞ்சதும் ஊருக்குள்ள எல்லாரும் பரபரப்பா பேசிக்கிறாங்க. யாரோ ஒரு ஆட்டோக்காரரு ஆலமரத்துக்கு பக்கத்துல துணி இல்லாம கிடக்கிறாருன்னு சொல்லி இருக்காங்க. இந்த விஷயம் அந்த பகுதி முழுவதும் பரவலா பேசப்பட்டிருக்கு. இந்த விஷயம் சரவணனோட ஆட்டோ ஸ்டாண்ட் வரைக்கும் வருது. அதை கேள்விப்பட்ட அவரோட நண்பர்கள் எல்லாரும் அந்த இடத்துல போய் பார்த்திருக்காங்க. சரவணனோட உடம்புல உயிர் மட்டும்தான் இருந்துச்சே தவிர எந்த ஒரு நிதானமும் இல்லாம கிடந்திருக்காரு. வேகமா சரவணன் அங்கிருந்து தூக்கிட்டு போய் ஹாஸ்பிட்டல்ல போய் சேர்த்திருக்காங்க. சரவணனோட அப்பா அம்மாவுக்கும் தகவல் சொல்லிடுறாங்க. சரவணனுக்கு அன்றைய தினம் மதியத்துக்கு மேல நினைவு திரும்பி இருக்கு. டாக்டர்களாலே அவரோட உடம்புக்கு என்னன்றத கணிக்க முடியலன்னு சொல்லி இருக்காங்க. அந்த நேரத்துல சரவணன் தன்னோட ஃப்ரெண்டு நாகராஜ் கிட்ட நடந்த விஷயங்கள் அத்தனையும் சொல்லி இருக்காரு. நான் பண்ணின தப்புக்கு எனக்கு தண்டனை கிடைச்சிருச்சான்னு சொல்லி இருக்காரு. அப்போ நாகராஜ் என்ன நினைச்சாருன்னா, தன்னோட நண்பர் பொழைச்சுக்கிட்டாருலன்னு நினைச்சிட்டு வீட்டுக்கு போயிருக்காரு. ஆனா அன்று சாயங்காலமே சரவணன் ஹாஸ்பிட்டல்ல சிகிச்சை பலனின்றி இறந்து போயிட்டாருன்னு சொல்லி இருக்காங்க. இன்னமும் அந்த ஆட்டோ ஸ்டாண்டை சேர்ந்தவங்க என்ன சொல்றாங்கன்னா, அந்த ஆலமரத்து பக்கம் போகும்போது யாரோ ஒரு பெண் கையை காட்டி மறிக்கிற மாதிரியும், அந்த ஆலமரத்துக்கு அடியில ஒரு பெண் நிக்கிற மாதிரியும், அந்த காட்டுக்குள்ள ஒரு பெண்ணோட அழுகுரல் கேட்பதாகவும் சொல்றாங்க. இந்த வீடியோ உண்மையிலே உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி உண்மையிலே பிடிச்சிருந்துச்சுன்னா அந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க. ஏதாவது கருத்துக்கள் தெரிவிக்கணும்னா மறக்காம கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. அடுத்து உங்களை நான் இதே மாதிரி ஒரு அமானுஷ்ய திகில் சம்பவத்தோட வந்து சந்திக்கிறேன். பாய்.